இந்த பூமிய அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலுலக ஆசான்கள் எல்லாம் முடிவு பண்ணாங்க. ஏன்னா இதுல ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. பல தடவை அவங்க முயற்சி செய்யறாங்க இந்த உலக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மக்களான நம்மளுக்கு ஈகோ இருக்கிறதுனால அதுல இருந்து வெளிவர முடியல. மறுபடியும் புதுசா ஒரு செடி செடியில இருந்து உருவாகணும் அப்படின்ற அளவுக்கு அழிக்கப்பட்டது பல தடவை. ஆனா இந்த தடவை வந்துட்டு அந்த மாதிரி முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய மாஸ்டர்ஸ் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நாங்க போயிட்டு மக்களுக்கு ஞானத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. பல விதமான சொசைட்டில அவங்க இருக்காங்க. புத்தர் எல்லாம் தேடி தேடி ஒரு 4.5 வருஷம் எத்தனையோ மகான்களை போய் தரிசிச்சு அவங்க சொன்ன பிராக்டிஸ் எல்லாம் பண்றாரு. ஆனாலும் அவருக்கு திருப்தியா அந்த ஞானம் அப்படின்றது கிடைக்கல. கடைசியில அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்கார்ந்தாரு. ரமண மகர்ஷி சொல்லுவாருல்ல, சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லுவாரு. சும்மா இரு அப்படின்றது முழுக்க முழுக்க நம்ம வாயை சும்மா இருக்க சொல்லல, மனசு சும்மா இருக்க சொல்ல. மனசு சும்மா இருந்தாதான் நம்ம பிரபஞ்ச ஆட்கள் நம்ம உடலுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் கத்தி நம்ம நம்மளால சண்டை போட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத உருவாக்க முடியாது. ஹிம்சையால நம்ம ஒண்ணும் சேர முடியாது. அஹிம்சையால மட்டும்தான் நட்பு மனப்பான்மை இருந்தாதான் ஏன் ரிலீஜன் கிரேட்டு, ஏன் நாடு கிரேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நான் எந்து அப்படின்றதுல இருந்து வெளிவரும். ஏன்னா இப்போ ஆன்மீகம் அப்படின்றது இந்தியால மட்டுமே கிடையாது. உலக நாடுகள்ல எல்லா இடத்துலயும், சைனால இல்லையா, திபெட்ல இல்லையா, ஈஜிப்ட்ல இல்லையா, எல்லா இடத்துலயும் இருக்கு. எப்ப நம்ம ரெகுலரா மெடிடேஷன் பண்றோமோ அப்போ நம்ம இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகும். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பூமியவே தியானமயம் ஆக்கணும் அப்படின்னா ஒருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் சேவை பண்ணிக்கணும். இந்த உடல் நீங்க கிடையாது. இந்த உடல்ல நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த உடலுக்கு சேவை பண்ணணும். என்ன சேவை? அல்டிமேட் சேவை என்ன அப்படின்னா நம்ம பண்ணிக்கிறது நம்மளுடைய இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனிக்கிறது தான் பெரிய நல்ல சேவை. டிஎம்சி தியானிகளுக்கு வணக்கம். இந்த பூமிய அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலுலக ஆசான்கள் எல்லாம் முடிவு பண்ணாங்க. ஏன்னா இதுல ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. பல தடவை அவங்க முயற்சி செய்யறாங்க இந்த உலக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மக்களான நம்மளுக்கு ஈகோ இருக்கிறதுனால அதுல இருந்து வெளிவர முடியல. அப்படிதான் பல தடவை நம்ம சொன்னது ஒரு ஒரு நாடு, லைக் ஒரு கண்ட்ரி, ஒரு கான்டினென்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஆனா பல தடவை இந்த பூமியே ஃபுல்லா ஃபார்மேட் ஆகுது. ஃபார்மேட் அப்படின்னா தெரியும் இல்லையா? இப்போ மொபைல்ல நிறைய தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் ஃபுல்லா ஃபார்மேட் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் அது தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம நார்மல் தமிழ்ல சொல்லணும்னா ஃபுல்லாவே அழிச்சுட்டாங்க. மறுபடியும் புதுசா ஒரு செடி செடியில இருந்து உருவாகணும் அப்படின்ற அளவுக்கு அழிக்கப்பட்டது பல தடவை. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய மாஸ்டர்ஸ் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நாங்க போயிட்டு மக்களுக்கு ஞானத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. பல விதமான சொசைட்டில அவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பத்ரி சார் கூட நம்ம 1,44 மெம்பர்ஸ் வந்ததா சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? ஒருத்தர் வந்தா பத்தாது அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ்ல இருக்கிற
பெரும் ஆசான்களை பத்ரிசர் கூட்டிட்டு வந்ததா சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே ஒரு ஒரு கேலக்சிக்கு ஹெட்டா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில இருக்கிறவங்க சாமானியமான மக்கள் கிடையாது. அவ்வளவு அற்புதமான மக்கள். அவங்களுடைய ஆற்றல் அவங்க மனசுனால மறைக்கப்பட்டது. ஏன் மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு 3 லேயர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு இந்த புக்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா நமக்கு 7 லேயர்ஸ் இருக்கும், 7 உடல்கள் இருக்கும். இவங்க சொன்னது என்ன அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பௌதிகமானது, இந்த சாலிடா இருக்கிற ஒரு உடல், இதுதான் நான் அப்படின்ற அவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த உடல். அதுக்குள்ள போகிற கரண்ட், எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் நான் அப்படின்னா அந்த கரண்டையும் தாண்டின ஒரு விஷயம். அந்த நான் அப்படின்றது இந்த 2 விஷயங்களால மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைக்கப்பட்டதுனாலதான் நம்மளால அந்த இறைநிலைய உணர முடியல. எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்றத நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தியோசாபிக்கல் சொசைட்டி படி 7 உடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7வது உடல்ல தான் நிர்வாணிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா தியானம் பண்ணாதான் முடியும். இப்ப நம்ம கேட்கறது வந்துட்டு புரிஞ்சோ புரியாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நமக்கு எனர்ஜி பத்தல. இது முழுக்க முழுக்க நமக்கு புரியணும் தெரியணும் அப்படின்னா நமக்கு ஆற்றல் வேணும். ஆற்றல் எங்க இருந்து வரும்? ஆற்றல் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அந்த ஆற்றலுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா சைலன்ஸ். அந்த சைலன்ஸ்ல மைண்ட் கூட ஒர்க் ஆகக்கூடாது, ஸ்டில்னஸா இருக்கணும். அப்போதான் நம்ம நிறைய இருக்கிற பிரபஞ்ச ஆற்றலை நம்மளால எடுத்துக்க முடியும். ஏடிஎம்ல எவ்வளவோ கரன்சி இருக்கும். ஆனா ஏன் நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியாது அப்படின்னா ஒரு லிமிடேஷன் இருக்கு, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமா பாஸ்வேர்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். பாஸ்வேர்ட் போட்டாதான் நம்மளால காசு எடுக்க முடியும். அதே போலதான் பிரபஞ்சத்துல எவ்வளவோ ஆற்றல் இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ சைலன்ஸ்ல தியானத்துல இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களால அந்த ஆற்றலை எடுத்துக்க முடியும். அப்படிதான் நிறைய பேருக்கு காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாமே இருக்கு. ஆனா மனசுல வந்துட்டு சாந்தி இல்லை, நிம்மதி இல்லை. அந்த நிம்மதிக்காக தான் புத்தர் ஒரு மகாராஜா, மகாவீரம் ஒரு பெரிய மகாராஜா தான். அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, நிறைய செல்வம் இருக்கு. அப்போ அந்த செல்வம் அவங்களுக்கு வந்துட்டு சந்தோஷத்தை கொடுக்கல, நிம்மதியை கொடுக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு துக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல போயிட்டாங்க. எத்தனையோ குருமார்களை போய் தரிசனம் பண்ணாங்க, எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா எல்லாமே நமக்குள்ளதானே இருக்கு. புத்தர் எல்லாம் தேடி தேடி ஒரு 4.5 வருஷம் எத்தனையோ மகான்களை போய் தரிசிச்சு அவங்க சொன்ன பிராக்டிஸ் எல்லாம் பண்றாரு. ஆனாலும் அவருக்கு திருப்தியா அந்த ஞானம் அப்படின்றது கிடைக்கல. கடைசியில அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்கார்ந்தாரு. ரமண மகர்ஷி சொல்லுவாருல்ல, சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லுவாரு. சும்மா இரு அப்படின்றது முழுக்க முழுக்க நம்ம வாயை சும்மா இருக்க சொல்லல, மனசை சும்மா இருக்க சொல்ற. மனசு சும்மா இருந்தாதான் நம்ம பிரபஞ்ச ஆற்றல் நம்ம உடலுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு சமாதானங்கள் கிடைக்கும். ஜீசஸ் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கு சொல்றாரு. அப்படின்னா ஃபாஸ்டிங் எதுக்கு, விரதம் எதுக்கு அப்படின்னு வயிற்றுக்கு கிடையாது, வயிற்றுக்கு மட்டுமே கிடையாது, மைண்டுக்கும் சேர்த்துதான் சொல்றாரு. 40 நாள் நீங்க ரெகுலரா தியானம் அப்படின்ற ஃபாஸ்டிங். என்ன மாதிரி ஃபாஸ்டிங் அப்படின்னா மைண்டுக்கு நோ சொல்லணும். மைண்டுக்கு நோ சொல்ல முடியாது. அப்போ சுவாசத்தை கவனிக்க கவனிக்க மைண்டு சைலண்ட் ஆயிடும். ரம்ஜான் நம்ம ஏன் கொண்டாடுறோம்?
இந்த 30 days ஃபாஸ்டிங் முடிஞ்ச பிறகு இப்போ செலிப்ரேஷன். அந்த 30 days செலிப்ரேஷன் கூட அவ்வளவுதான். காலையில இருந்து சூரியன் அஸ்தம் ஆகுற வரைக்கும் ஃபாஸ்டிங். அப்போ விழித்திரு அப்படின்ட்டு சொல்றாங்க. காலையில தான் நம்ம விழித்திருப்போம். விழித்திரு அப்படின்னா நம்ம மைண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போதுதான் நம்ம விழிக்கிறோம். ஏன்னா அசலான நிலை அதுதானே. எல்லா ரிலீஜியன்லயும் சொல்றது தியானம் மட்டும்தான். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஏன் இன்னும் முன்னேறாம இருக்கிறோம் அப்படின்னா, இன்னுமே ரிலீஜன், கேஸ்ட், பவுண்டரிஸ் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான். எப்போ இதெல்லாம் நம்ம அழிக்கிறோமோ அப்போதான் நமக்கு விடிவு காலம் கிடைக்கும். இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கு காரணம் எத்தனையோ மகான்கள் எவ்வளவோ ஞானத்தை கொடுத்திருக்காங்க. அந்த ஞானத்தை பத்தி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் இவ்வளவோ இப்போ புத்தரை எடுத்துக்கலாம். ஒரு 2500 years முன்னாடி அவர் வந்து கொடுத்திருக்காரு. ஜீசஸ் 2000 years முன்னாடி கொடுத்திருக்காரு. அப்படி எத்தனையோ மகான்கள் அவங்க அவங்க ஞானத்தை கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு, இந்த நிலைக்கு வர்றதுக்கே நம்மளால இவ்வளவு வருஷமாச்சு. 2000 இருந்து 2500 years வரைக்கும். நான் 2 பேரை தான் குறிப்பிட்டிருக்கேன், அவங்க மட்டுமே கிடையாது. இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ மகான்கள் எவ்வளவோ ஞானத்தை கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள சேனல்ஸை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி டிவில வந்து நிறைய ஷோஸ் இருக்கும், கார்ட்டூன் இருக்கும், மூவிஸ்க்கு இருக்கும், பாட்டுக்கு இருக்கும், நியூஸ் சேனல்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு ஒரு சேனல். அதே போலதான் நமக்குள்ளேயும் சேனல்ஸ் இருக்கு. அந்த சேனல்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அற்புதமான சக்திகள் வெளிப்படாது. இப்போ அந்த சக்திகள் மூலமா வந்த ஞானம் வந்துட்டு உலகத்துக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஆர்ட் ஃபார்ம் ஆக்டிவேட் ஆயிடும். அவங்க டான்ஸ் ஆடும்போது பாக்குறதுக்கு நம்மளால உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கும். சில பேர் பாடுறதை கேட்கும் போது உடம்பெல்லாம் புல்லரிக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய பேஷனை கண்டுபிடிக்கிறாங்க தியானம் மூலமா. அது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிய வெளிக்கொண்டு வரும். எது மைண்ட் நம்மள ஸ்டாப் பண்ணுது. எப்போ நம்ம அந்த மைண்டையும் தாண்டின ஸ்டேட்டை நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அப்போ நமக்குள்ள இருக்க சேனல்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். சில பேர் சின்ன வயசுல இருந்தே ஃப்ளூட் பிளே பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா அவங்களுடைய பழைய ஜென்மத்துடைய கனெக்ஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். சில பேரு லைக் உதாரணத்துக்கு திருக்குறள் எழுதினார் இல்லையா திருவள்ளுவர், 1.5 அடியில குறள்கள். எப்படி சாத்தியம் அது? முழுக்க முழுக்க அவரு அந்த காஸ்மிக் எனர்ஜி கூட கனெக்ட் ஆனதுனாலதான் அவ்வளவு விஷயங்களும் கொடுத்திருக்காரு. எத்தனை வருஷமாச்சு அவரு காலமாயிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அவரை பத்தி நினைக்கிறோம் அப்படின்னா அதுதான் காஸ்மிக் எனர்ஜியுடைய பவர். ஔவையார், திருமூலர், திருமந்திரம், அது கொடுத்த நாலேஜ் எப்படிப்பட்ட நாலேஜ். அப்போ இது எல்லாம் எங்க இருந்து வந்தது? உள்ள உள்முகமா பயணம் பண்ணும்போதுதான் அது முழுக்க முழுக்க அந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்றது வெளியே வந்தது. பாரதியார், அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் நிறைய பேர் பத்தி நமக்கு தெரிய கூட தெரியாது. இதெல்லாம் முழுக்க முழுக்க நான் அப்படின்ற அகம்பாவத்தை ஒதுக்கி வைக்கும் போதுதான் நமக்கு அந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, ஹையஸ்ட் வைப்ரேஷனோட நம்ம கனெக்ட் ஆகும்போது நமக்கு அந்த நாலேஜ் அப்படின்றது டவுன்லோட் ஆகும். இதுக்கு எல்லாம் என்னதான் சொல்யூஷன்? அங்கங்க ஒருத்தர் இருந்தா பத்தாது. எப்படி நம்ம வந்து ஒரு ஊர் முழுக்க முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, அந்த ஊர் முழுக்க ஹிந்துஸ் இருப்பாங்க, அந்த ஊர் முழுக்க கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க அப்படின்னா அது பத்தாது. பூமி முழுக்க தியானிகளா ஆகணும், ஒன்னா வேலை செய்யணும், சேர்ந்து வேலை செய்யணும், அன்போட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் கத்தி நம்ம வந்துட்டு நம்மளால சண்டை போட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத உருவாக்க முடியாது. ஹிம்சையால
நம்ம ஒண்ணும் சேர முடியாது. அகிம்சையால மட்டும்தான் முடியும். நட்பு மனப்பான்மை இருந்தாதான் முடியும். ஏன் ரிலிஜன் கிரேட்டு, ஏன் நாடு கிரேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நான் எந்து அப்படின்றதுல இருந்து வெளியே வரணும். ஏன்னா இப்போ ஆன்மீகம் அப்படின்றது இந்தியால மட்டுமே கிடையாது. உலக நாடுகள்ல எல்லா இடத்துலயும், சைனால இல்லையா, திபெட்ல இல்லையா, ஈஜிப்ட்ல இல்லையா, எல்லா இடத்துலயும் இருக்கு. நமக்கு தெரியல, அவ்வளவுதான். நம்ம ஓப்பன் மைண்டா பார்க்கும்போதுதான் நிறைய விஷயங்கள் புரிய வரும், தெரிய வரும். எப்ப நம்ம ரெகுலரா மெடிடேஷன் பண்றோமோ அப்ப நம்ம இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகும். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பூமியவே தியானமயம் ஆக்கணும் அப்படின்னா ஒருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் சேவை பண்ணிக்கணும். இந்த உடல் நீங்க கிடையாது, இந்த உடல்ல நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த உடலுக்கு சேவை பண்ணணும். என்ன சேவை? அல்டிமேட் சேவை என்ன அப்படின்னா நமக்கு நம்ம பண்ணிக்கிறது நம்மளுடைய இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனிக்கிறது தான் பெரிய நல்ல சேவை.